வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 15 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் நிறை செல்வம் எதுவென கூறுகிறார். வாருங்கள் கேட்போம். அதாவது நிறை செல்வம் என்பது எதுவென்றால் உங்களுக்கு மன நிறைவை தருகிற செல்வம். நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வமெல்லாம் நிறைவை தருமா என்றால் தராது என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். அதாவது பணம் எவ்வளவுதான் பெட்டியிலே இருந்தாலும் அது உண்மையில் பணம் அல்ல, வெறும் காகிதம். செலவழிக்கப்படும் போதுதான் அது உண்மையிலேயே அது பணம் என்கிற அந்தஸ்தை பெறுகிறது என்பதனை கருத்தில் கொண்டால் இந்த நிறை செல்வம் என்பது நன்றாக புரியும். நாம் எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், எத்தனை பேருக்கு நம்மால் பலன் கிடைத்தது என்று பார்க்க வேண்டும். அதுதான் நம்மிடத்தில் சேர்ந்த பணத்திற்கான பலன் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்றிலிருந்து எத்தனை பேரை பார்த்து முகமலர்ச்சி கொள்கிறீர்கள் அல்லது எத்தனை பேரிடம் நீங்கள் வெறுப்பை காட்டுகிறீர்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டே வாருங்கள். ஒருவேளை தொடர்ந்து ஒருவர் மாற்றி ஒருவரிடத்தில் நீங்கள் வெறுப்பை காட்டிக்கொண்டே வந்தீர்களேயானால் கூடிய விரைவில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை முகத்திலும் வெறுப்பினை காண முடியும். அந்த வெறுப்பே உங்களிடத்திலே தொற்றிக்கொள்ளும். அதே மாறாக இப்படி நீங்கள் என்னால் ஒருவருக்கு நன்மை செய்ய முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே போதுமான நிறைவான செல்வத்தை உங்களுக்கு தந்துவிடும். உதவ வேண்டும் என்பதை இப்படி நீங்கள் மனதில் கொள்ளலாம். இறைக்கிற கிணறுதான் சுரக்கும் என்று சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு இறைக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு வயலுக்கு நீரை பாய்ச்சுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களிடத்திலே நீர் சுரக்கும் என்பதை கருத்தில் கொண்டு விட்டால் எந்த அளவிற்கு நாம் மற்றவருக்கு உதவ முடியும், எந்த அளவுக்கு மற்றவருக்கு நான் என்னுடைய பணத்தினால் உதவி செய்ய முடியும் என்று நினைத்தீர்களானால் அந்த பலன் அவர்களுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி அதுவே தான் உங்களுக்கு நிறைவை தரும். அந்த செல்வம் தான் நிறை செல்வம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணிகள் குறிப்பிடுகிற அந்த செய்தி உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.